informal sense to include all of the people who had gathered. இது ஒரு குறிப்பிட்ட காரியமில்லாதபடி எல்லாரும் இணைந்தவர்களாக ஒரு இடத்துல இருக்கிறதாக இருக்கிறது. And then it was also used in a very specific sense concerning a legal assembly to conduct business. ஆனா இன்னொன்று உரிமை உள்ளவர்கள் அங்கத்தினர்கள் மட்டும்தான் வருகின்ற ஒரு இடமாகவும் கருதப்படுகின்றது எக்லீசியா என்பது. Acts 19 verse 32. The assembly was in confusion. The ecclesia was in confusion. Some were shouting one thing, some another. Most of the people did not even know why they were there. இங்கு 32 வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால் கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. Then in verse 41 he says, after he had said this, he dismissed the assembly. 41 வசனத்திலே பார்க்கும்போது பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான். Here the ecclesia refers to all of the people who had gathered on that particular day. இந்த இடத்துல எல்லா ஜனங்களையும் கூட்டியதுதான் எக்லீசியா என்ற வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. Now, in verse 38 and 39, we have it used in a more formal, technical sense. 38, 39 வசனத்திலே குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த பெயர் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. Here's what the text says. 38, 39 வசனங்கள். If then Demetrius and his fellow craftsmen have a grievance against anybody, the courts are open and there are proconsuls, they can press charges. If there is anything further you want to bring up, it must be settled in a ecclesia, a legal, officially called assembly. தீமோத்தேயுவுக்கு அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்க நாட்கள் உண்டு. தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள். ஒருவர் பேர் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும். நீங்கள் வேறு யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும். அந்த நியாய சங்கத்தின் அங்கத்தினர்கள். So we find the word used in two ways. Number one, to refer to the whole crowd that had gathered, and by the way, a very unruly crowd. இங்க பார்ப்பீர்கள் என்றால் இந்த எக்லீசியா என்பது ரெண்டு வேறு விதமாக பயன்படுத்துகிறது. முதலிலே என்னத்துக்கு கூட்டினான்னு கூட தெரியாது, அது மாதிரி ஒரு கூட்டம் அதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. And then secondly, in a very legal, formal sense, when they would gather together to hear official charges. இங்கு இரண்டாம் முறை அவர்கள் குறிப்பிட்டவர்கள், அங்கத்தினர்கள், நியாயாதிபதிகள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் விசாரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். These are the basic ideas of ecclesia. இதுதான் எக்லீசியாவினுடைய அடித்தள அர்த்தம். There are two fundamental ideas we learn from ecclesia. எக்லீசியாவில் இந்த வார்த்தையிலிருந்து ரெண்டு காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். Number one, a called out people. ஒன்று தனியாக பிரித்தெடுத்து அழைக்கப்பட்டவர்கள். And number two, a called together people. இரண்டாவதாக ஒன்றாக எல்லாரும் கும்பலாக சேர்க்கப்பட்டவர்கள். Both of these ideas are important to our understanding of the church. சபையை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது இந்த ரெண்டு காரியம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. That we are a called out people. நாம் உள்ளிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள், தனித்து அழைக்கப்பட்டவர்கள். The Bible says we were called out of darkness into his light. இருளிலிருந்து ஒளிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று வேதம் நம்மை குறித்து சபையை குறித்து சொல்கிறது. But the church is more than just being called out of darkness into light. சபை என்பது இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்தவர்கள் மட்டுமல்ல. It is also a call together people. ஆனால் அவர்கள் ஒருங்கிணைந்து அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஒன்றாய் இருக்கின்றார்கள். In the ancient Greek cities, they came together. பழைய பட்டணங்களிலே, கிரேக்க பட்டணங்களிலே அவர்கள் எல்லாம் ஒன்றாக வந்தார்கள். In Acts 19, they came together. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்திலே எல்லாம் ஒன்றாக வந்தார்கள். And the church is a group that is called out and at the same time called together. சபை என்பது வெளியிலே அழைக்கப்பட்டவர்கள், ஒருங்கிணைந்து அழைக்கப்பட்டவர்கள். இது ரெண்டு அர்த்தமும் உடையதாக இருக்கிறது. So we've looked at the idea of ecclesia and the meaning of the word. எக்லீசியாவினுடைய
அர்த்தம் என்ன என்பதை நாம் இவ்வளவு நேரம் சிந்தித்து பார்த்து கொண்டிருந்தோம். Let's take a few minutes now and look at this idea in the Hebrew scriptures or the Old Testament. இப்பொழுது அதே வார்த்தை எபிரேய மொழியிலே எப்படி சொல்லப்படுகிறது என்று பார்ப்போம். In the Hebrew scriptures or the Old Testament, there are 72 different references to the idea of ecclesia. எக்லெசியா அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக 72 வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கிறது. Of course, the Old Testament was written in Hebrew. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. And the New Testament was written in Greek. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. Ecclesia is a Greek word, not a Hebrew word. எக்லெசியா என்பது கிரேக்க மொழியினுடைய வார்த்தையாகும், அது எபிரேய வார்த்தை அல்ல. But it's related to the Hebrew verb kahal. ஆனால் கஹால் என்ற எபிரேய மொழியினுடைய வார்த்தையிலே கூட்டதாக இருக்கிறது. Which, like ecclesia, means to call out. இதே கஹால் என்பது அழைக்கப்பட்டவர்கள், உள்ளிருந்து வெளியில் அழைக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தத்தை கூறுகிறது. So let's look at a few passages where this word is used in the Old Testament. இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிற சில வசனங்களை நாம் பார்ப்போம். First of all, in Genesis 49 verse 6. ஆதியாகமம் 49:6 வசனம். In Genesis 49:6 we read, "Let me not enter their council, let me not join their assembly, for they have killed men in their anger and hamstrung oxen as they pleased." என் ஆத்மாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உட்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் சேராதே, நீ சேராதே. இந்த கூட்டம் என்பது அந்த எக்லெசியா என்ற வார்த்தையினுடைய அர்த்தமுடையதாக இருக்கிறது. Here it simply means evil company. அவர்கள் தீய கூட்டம், அதை குறித்து போடப்படுகிறது. The second reference is in the book of Proverbs, chapter 5 and verse 14. இரண்டாவது நீதிமொழிகள். In Proverbs 5 verse 14 we read this. 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்போம். I have come to the brink of utter ruin in the midst of the whole assembly. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். Here it probably refers to the whole nation of Israel. இது இஸ்ரவேல் ஜனத்தை அனைத்தையும் குறித்து பேசுகின்ற காரியமா இருக்கிறது. For there is a biblical sense in which Israel is a called out and called together people. வேத ரீதியாக பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அழைக்கப்பட்டவர்கள், வெளியிலே தனிமையாக அழைக்கப்பட்டவர்கள் என்பதுதான் குறிக்கின்றதா இருக்கிறது. In Numbers 22 verse 4 we have another reference to the idea of an assembly. The Moabites said to the elders of Midian, "This horde is going to lick up everything around us as an ox licks up